Hello positive minds, very good morning. இன்னைக்கு நம்ம வந்து mnemonics for mineral nutrition பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்துட்டு macronutrients and micronutrients உடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ macronutrients பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா more than 10 millimole per kg of dry matter இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து 9 எலிமெண்ட்ஸ் வந்து மேக்ரோநியூட்ரியன்ஸாக நம்ம சொல்கிறோம். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், நைட்ரோஜன், சல்ஃபர், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்கின்ஸ் கெஃபே இஸ் மேஜிக்கல். ஓகேவா? ஸோ சாப்கின்ஸ்னா என்னது? கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃபாஸ்பரஸ், அப்புறம் ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், நைட்ரோஜன் அண்ட் சல்ஃபர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அண்ட் எம்ஜி வந்துட்டு மேஜிக்கல். ஸோ சாப்கின்ஸ் கெஃபே இஸ் மேஜிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்துட்டு 8 எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த 8 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் லெஸ் தென் 10 millimole per kg ஆஃப் ட்ரை மேட்டர். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்ன், போரான், மேங்கனீஸ், காப்பர், ஜிங்க், குளோரின், மாலிப்டினம் அண்ட் நிக்கல். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப் மே கசின் கலெக்ட்ஸ் மணி. ஃபெப் மே கசின் கலெக்ட்ஸ் மணி. ஸோ இங்கே ஃபெப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் போரான், எம்என் வந்துட்டு மேங்கனீஸ், காப்பர், ஜிங்க், குளோரின், மாலிப்டினம், நிக்கல். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஃபெப் மே கசின் கலெக்ட்ஸ் மணி. ஓகே, நெக்ஸ்ட் பெனிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ். பெனிஃபிஷியல் எலிமெண்ட்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப ஈஸி. அல்கோனா சீசே. அல்கோனா சீசே. அலுமினியம், கொபால்ட், சோடியம், சிலிகான், செலீனியம். சரியா? அலுமினியம், கொபால்ட், சோடியம், சிலிகான், செலீனியம். இது ரொம்ப ஈஸி. அல்கோனா சீசே வந்துட்டு நம்மளுடைய பெனிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்துட்டு பிளான்ட் டெஃபிஷியன்சி டிசீசஸோடைய காஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ பிளான்ட்ல டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு குளோரோசிஸ். குளோரோசிஸ் அப்படின்னா என்னது? yellowing ஆஃப் லீவ்ஸ் டியூ டு லேக் ஆஃப் குளோரோஃபில். ஓகேவா? இது எந்த எலிமெண்ட்ஸால் காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிப்டினம், நைட்ரோஜன், பொட்டாசியம், சல்ஃபர், அயர்ன், ஜிங்க், மேங்கனீஸ், மெக்னீஷியம். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்க், சே, ஃபர், ஜே, மாங்கே, மக். மாங்க், சே, ஃபர், சே, மாங்கே, மக். ஸோ மாங்க் வந்துட்டு மாலிப்டினம், நைட்ரோஜன், பொட்டாசியம். ஓகேவா? அதுக்கப்புறம் சே, அதில் எஸ் வந்துட்டு சல்ஃபர், எஃப்இஆரில் எஃப்இ வந்துட்டு அயர்ன், ஜெட் வந்துட்டு ஜிங்க், மாங்கே மேங்கனீஸ் அண்ட் மக் வந்துட்டு எம்ஜி மெக்னீஷியம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மாங்க், சே, ஃபிர், சே, மாங்கே, மக். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ரோசிஸ். நெக்ரோசிஸ்னா டெத் ஆஃப் டிஷ்யூ. ஓகே, இதில் காஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம். காப்பர், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம். இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் கா மக். குக் கா மக். ஸோ சியூ வந்துட்டு காப்பர், சிஏ வந்துட்டு கால்சியம், எம்ஜி வந்துட்டு மெக்னீஷியம், குக்கில் சியூகே, கே வந்துட்டு பொட்டாசியம். குக் கா மக். ஓகேவா? அடுத்து இன்ஹிபிட்டர் ஆஃப் செல் டிவிஷன். இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹிபிட்டர் ஆஃப் செல் டிவிஷனை காஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்துட்டு சல்ஃபர், மாலிப்டினம், பொட்டாசியம், நைட்ரோஜன். ஸோ செல் டிவிஷன் அதாவது ஒரு செல்லை இன்ஹிபிட் பண்ணுறது வந்து ஸ்மோக்கிங்கால் இன்ஹிபிட் பண்ணும் செல்லோடைய ஃபங்க்ஷனை, இல்லையா? ஸோ ஸ்மோக்கின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்ஃபர், மாலிப்டினம், பொட்டாசியம், நைட்ரோஜன். ஸோ ஸ்மோக்கின். இது வந்து ரொம்ப ஈஸி. அடுத்து லாஸ்ட் ஒன் டீலே ஃப்ளவரிங். டீலே ஃப்ளவரிங்கில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிப்டினம், நைட்ரோஜன், சல்ஃபர். மூணு தான் டீலே ஃப்ளவரிங். மாலிப்டினம், நைட்ரோஜன், சல்ஃபர். ஸோ இதை வந்துட்டு
மான்ஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஆக்சுவலி பெனிஃபிஷியல் எலிமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு அலுமினியம் கொடுக்கல, பட் நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே மோட்டிவேட்டட். தேங்க்யூ.